श्री राम जय जय राम। 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 जय श्री राम। श्रोते पुसती ऐसे माया ब्रह्मते कैसे। श्रोत्या वक्तयांच्या मिसे निरूपण ऐका। ब्रह्म निर्गुण निराकार माया सगुण साकार। ब्रह्मासी नाही पारावार मायेसी आहे। ब्रह्म निर्मल निश्चल माया चंचल चपल। ब्रह्म निरोपाधि केवल माया उपाधि रूप। माया दिसे ब्रह्म दिसेना। माया भासे ब्रह्म भासेना। माया नासे ब्रह्म नासेना कल्पांतकाली। माया रचे ब्रह्म रचेना। माया खचे ब्रह्म खचेना। माया रुचे ब्रह्म रुचेना अज्ञानासी। माया उपजे ब्रह्म उपजेना। माया मरे ब्रह्म मरेना। माया धरे ब्रह्म धरेना धारणेसी। माया फुटे ब्रह्म फुटेना। माया तुटे ब्रह्म तुटेना। माया विटे ब्रह्म विटेना अविनाशते। माया विकारी ब्रह्म निर्विकारी। माया सर्वकरी ब्रह्म काहीच न करी। माया नाना रूपे धरी ब्रह्मते अरूप। माया पंचभूतिक अनेक ब्रह्मते शाश्वत एक। माया ब्रह्माचा विवेक विवेकी जाणती। माया लहान ब्रह्म थोर। माया असार ब्रह्मसार। माया अर्तिपार ब्रह्मासी नाही। सकल माया विस्तारली ब्रह्मस्थिती आच्छादली। परीते निवडूनी घेतली साधुजनी। गोंडाळ सांडून नीर घेईजे। नीर सांडूनी क्षीर सेविजे। माया सांडूनी अनुभविजे ब्रह्म तैसा। जय श्री राम। जय श्री राम। பரபிரம்ம நிரூபணத்தை பல விதங்கள்லையும் பல கோணங்களையும் சமர்த்த ராமதாசர் சொல்லிட்டே வரார். தாஸ்போத் அப்படிங்கிற கிரந்தம் ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் நடக்கக்கூடிய சம்பாதமாக அமையக்கூடிய ஒரு கிரந்தம். அங்கங்க சிஷ்யால சம்போதனம் பண்ணிண்டே பேசுறார். அங்கங்க சிஷ்யாலும் சத்குருநாதாளாக இருக்கக்கூடிய சமர்த்த ராமதாசரிடத்துல கேள்விகளையும் கேட்கிறான். ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் இருக்கக்கூடிய உறவு ரொம்ப பவித்திரமான ஒரு உறவு, ரொம்ப வசத்தியான ஒரு உறவு. குருநாதாளை பார்த்தே பல விஷயங்கள் இந்த சிஷ்யன் கத்துண்டுடுவான். ஆனா எல்லா சிஷ்யாலும் ஒரு போல இருக்கவும் மாட்டா. எவ்வளவோ விஷயங்கள் அந்த சிஷ்யனுக்கு குருநாதாளிடத்துல கேட்டு தன் மனசுல இருக்கக்கூடிய ஒரு சங்காவை தீக்கணும் அப்படிங்கிற ஆசை வரும். அப்படிங்கிற சந்தர்ப்பங்கள் நிறைய வரும். ஒரு பக்கத்துல சிஷ்யன் கேள்வி கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் சத்குருநாதாள் அவனுக்கு அருளி செய்யக்கூடிய ஞானம் இருக்கும். அது சத்தியம்தான். சத்குருநாதாள் உண்மையான சத்குருநாதாளாக சரணம் அடைஞ்சோமானால் பீஜமாக அவர் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஞானம் நம்ம ஹிருதயத்திலே ஒரு பெரிய விருட்சமாக வளரும்.
அது ஒரு பக்கம் சத்தியம்தான் இருக்கும் பொழுதும் ஒரு கால் மனசுல சில கேள்விகள், சில சந்தேகங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அந்த சிஷ்யன் ஒரு உரிமையோட பயப்படாமல் அந்த சத்குருநாதால் இடத்துல போய் கேட்கக்கூடிய அளவுக்கு சத்குருநாதால் இவனிடத்துல பழகணும். அப்பதான் சிஷ்யன் தைரியமா அவன் மனசுல இருக்கக்கூடிய ஒரு கேள்விகளோ சந்தேகங்களையோ நிவாரணம் பண்ணிக்க முடியும். சிஷ்யன் ஒரடியா பயந்து விரைச்சுண்டு சத்குருநாதால் பக்கவே நெருங்கிறதுக்கே பயப்படுற மாதிரி சத்குருநாதால் பழகிண்டு தன்னை வச்சுக்க கூடாது சிஷ்யன் இடத்துல. ஒரு கால் சிஷ்யன் கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப வசத்தியான கேள்வியா இல்லாமல் ஒரு சாதாரண கேள்வியா இருந்தாலும் சத்குருநாதால் கிருபை பண்ணி தயை பண்ணி அந்த சிஷ்யனுக்கு அவனுடைய கேள்விக்கு தீர்ப்பு கொடுக்கணும். இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் சமர்த்த ராமதாசர் விலாவரியா சொல்லிட்டு வந்தார். எதெல்லாம் இதுவரைக்கும் சொன்னாரோ தாஸ்போதத்துல, என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் அவர் பேசியிருக்காரோ எல்லாருமே பரம விஸ்தாரமாக தான் பேசிட்டு வந்திருக்கார். ஆழமா இறங்கி பேசியிருக்கார். அதே சமயத்துல சுலபமான வார்த்தைகள்னால பேசியிருக்கார். சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கோ அந்த விஷயத்துடைய சாரமா தான் பேசியிருக்கார். இவ்வளவும் கேட்டதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு சிஷ்யன் கேட்கிறான் சமர்த்தரிடத்துல. ஒரு சிஷ்யனோ பல சிஷ்யர்களும் சேர்ந்து கேட்டாலோ, ஏன்னா இவர் சொல்ற ஸ்ரோதே புசதி ஐசே, ஸ்ரோதாக்கள் ஒரு கேள்வியை கேட்கிறா அப்படின்னு தான் இந்த சமாசத்தை ஆரம்பிக்கிறார். 5வது சமாசம் இது. 6வது தசகத்துல மாயா பிரம்ம நிரூபணம் அப்படின்னு. என்ன கேள்வி கேட்கிறா? மாயா பிரம்மத்தே கைசே ஸ்ரோத்யா பக்தியாஞ்ச மிசே நிரூபண ஐகா. ஹே நாதா, பிரம்மத்தை பத்தி பல விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு வந்துட்டேன், மாயையை பத்தியும் பல விஷயங்கள் சொல்லிட்டு வந்துட்டேன். தாங்கள் அந்த பிரம்மத்துடைய நிலையிலே தான் நீங்க இருந்துட்டு இருக்கேள். நாங்கள் இன்னும் அந்த நிலையில நாங்க வரலை. வராதத்தினால எங்களுக்கு பிரத்யட்சமாக தெரியக்கூடியது மாயை, உங்களுக்கு பிரத்யட்சமா தெரியக்கூடியது பிரம்மம். மாயையை தவிர வேற எதுவும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோண மாட்டேங்கிறது, பிரம்மத்தை தவிர வேற எதுவும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோண மாட்டேங்கிறது. அதனால நீங்க இவ்வளவு விஷயங்களை நீங்க சொன்னாலும் திரும்பவும் இந்த மாயையும் பிரம்மமும் எங்க சேரறது? நாங்க பார்க்கக்கூடிய மாயாலோகத்துல பிரம்மம் இருக்கு, நீங்க பார்க்கக்கூடிய பிரம்மத்துடைய விஸ்தாரத்துல மாயை இருக்கு. இது ரெண்டும் எங்க இப்படி பிணைந்து இருக்கு, இது ரெண்டும் எங்க கலந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கம் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சத்குருநாதால்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறார். உடனே ஸ்ரோத்யா பக்தியாஞ்சியா மிசே, இந்த ஸ்ரோதாக்கள் இந்த கேள்வியை கேட்க பக்தாவான சமர்த்த ராமதாசர சத்குருநாதாளா இருக்கக்கூடிய சமர்த்த ராமதாசர் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல, மிசே இவா 2 பேருடைய ஒரு கம்யூனிகேஷன் எது இருக்கோ, மிசே அப்படின்னு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி பேசிக்கிறது இருக்கே, அதுவே ஒரு நிரூபணமாக இருக்கு. அந்த நிரூபணத்தை இப்போ உங்களுக்காக மற்ற சோத்தாக்களுக்காக தாஸ்போத கிரந்தத்துல நான் அந்த நிரூபணத்தையே சிஷ்யாலும் சோத்தாக்களும் பக்தாவா இருக்கிற சமர்த்த ராமதாசரும் என்ன பேச்சு பேசிண்டாலோ, என்ன சம்பாஷணை நடந்ததோ அதையே ஒரு நிரூபணமாக இருக்கிறதுனால அதையே அப்படியே நான் தாஸ்போதத்தை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி வெளியிடுறாரு. நம்மெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு டாபிக்ல 2 வார்த்தையை கொடுத்து டிஃபரன்ஷியேட் த ஃபாலோயிங் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பா. இந்த சமாசம் அப்படிதான் அமையிறது. பிரம்மத்துக்கும் மாயைக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு லிஸ்ட் போட்டு வர்றார். 25 ஓவி, அருமையான ஓவிக்கள், 26 ஓவிக்கள் இந்த சமாசத்துல. சுலபமா இருக்கக்கூடிய வார்த்தைகளாலேயும் சொல்லிட்டு வர்றார். பிரம்ம நிர்குண நிராகார, பிரம்மம் அப்படிங்கிறது நிர்குணமாக இருக்கக்கூடியது.
நிர்குணமாக இருக்கிறதுனாலேயே நிராகாரமாக இருக்கக்கூடியது. மாயா சகுண சாகார. மாயை அப்படிங்கிறது சகுணமாக இருக்கக்கூடியது. சகுணம் அப்படின்னு சொல்றது இங்க ரஜோகுணம் தமோகுணம், சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம், இதனால உண்டானதுதான் மாயை. சாகார, ஒரு ஆகாரத்தோட இருக்கக்கூடியது. பிரம்மாசி நாகி பாராவார மாயேசி ஆயே. பிரம்மம் அப்படிங்கிறது அபரிமிதமானது. பாராவார நாகி பாராவார மாயேசி ஆயே. மாயை அப்படிங்கிறது பரிமிதமாக இருக்கக்கூடியது. பரிமிதம் அப்படிங்கிறது கண்டம், அதாவது லிமிட்டட். அபரிமிதம் அப்படிங்கிறது அகண்டமாக இருக்கக்கூடியது பிரம்மம். பிரம்ம நிர்மல நிச்சல. பிரம்மம் அப்படிங்கிறது நிர்மலமாக இருக்கக்கூடிய விஷயம், நிச்சலமாக இருக்கக்கூடிய விஷயம், எங்கேயுமே அசைய வேண்டிய தேவையே இல்லாம இருக்கக்கூடிய விஷயம். மாயா சஞ்சல சப்பல. மாயை அப்படிங்கிறது இப்போ இருக்கிற மாதிரி அப்புறம் இருக்காது. சப்பல சஞ்சல, இப்போ இருக்கிற இப்போ இங்க இருக்கும் அப்புறம் அங்க இருக்காது, இப்போ இருக்கும் அப்புறம் இருக்காது அப்படின்னு அதோடைய இருக்கைக்கு ஒரு வியவஸ்தை இல்லாம இருக்கிறது தான் மாயை. பிரம்ம நிரோபாதி கேவல மாயா உபாதி ரூப. பிரம்மம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட உபாதினாலையும் எஃபெக்ட் ஆகாம இருக்கக்கூடியது பிரம்மம். மாயை அப்படிங்கிறதே உபாதியே ஒரு ரூபம் எடுத்து வந்தா எதுவோ அதுதான் மாயை. மாயா திசே பிரம்ம திசேனா. அருமையான விஷயம், சிம்பிளா சொல்றார், ஆனா பெரிய விஷயம் சொல்றார். என்ன? மாயா திசை. மாயை அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியும், பிரம்மம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியவே தெரியாது. மாயா பாசே பிரம்ம பாசேனா. மாயை அப்படிங்கிற இருக்கிற விஷயம் நல்லா மனசுக்கு புரியும், பிரம்மம் அப்படிங்கிற விஷயம் புரியவே புரியாது. மாயா நாசே பிரம்ம நாசேனா. ஆனால் கண்ணுக்கு தெரியறதே அப்படிங்கிறதுனால அது சாஸ்வதமாக இல்லாம இருக்கு. மனசுக்கு புரிஞ்சுமே சாஸ்வதமாக இல்லாம இருக்கிறது. மாயை நாசம் அடையக்கூடியது. மாயா நாசே பிரம்ம நாசேனா. நம்ம மனசுக்கும் புரிய மாட்டேங்கிறது, நம்ம கண்களுக்கும் தெரிய மாட்டேங்கிறது, ஆனா நாசமே ஆகாம இருக்கு. எப்படி இது கான்ட்ராடிக்டரியா இருக்கு பாத்தீங்களா? எது நம்மளுக்கு தெரியலையோ அது நஷ்டமே ஆகாம இருக்கு, எது நம்மளுக்கு தெரியறதோ அது நம்ம சாஸ்வதம் நினைச்சுட்டு இருக்கோம், ஆனா அது நஷ்டம் அடையிறது. கல்பாந்த காளி. கல்பம் முடிஞ்சதுன்னா, கல்பம் முடிஞ்ச காலத்துல மாயை நாசமாக ஆகிவிடும், ஆனா பிரம்மம் நாசம் ஆகாது. மாயா ரச்சே பிரம்ம ரச்சேனா. மாயா கச்சே பிரம்ம கச்சேனா. மாயா ருச்சே பிரம்ம ருச்சேனா அஜ்ஞானாசி. மாயை அப்படிங்கிற விஷயம் நிர்மாணம் பண்ணப்பட்ட விஷயம். ரச்சே அப்படின்னா டு கிரியேட், பிரம்ம ரச்சேனா. அதனால மாயை நிர்மாணம் பண்ணப்பட்ட விஷயம். பிரம்மத்தை யாரும் நிர்மாணம் பண்ணவே முடியாது. ரச்சேனா. மாயா கச்சே பிரம்ம கச்சேனா. கச்சே அப்படிங்கிறது மேலேந்து கீழே விழுறது கச்சே. மாயா கச்சே கீழே விழுறது அப்படிங்கிறது நாசமாகிறது அப்படிங்கிறது அர்த்தம். பிரம்ம கச்சேனா, பிரம்மம் நாசமாகாது. மாயா ருச்சே பிரம்ம ருச்சேனா அஜ்ஞானாசி. அஜ்ஞானிகளுக்கு மாயைதான் ருச்சிக்கிறது, பிரம்மம் அஜ்ஞானிகளுக்கு ருச்சிக்காது. மாயா உபஜே பிரம்ம உபஜேனா. மாயைக்கு ஜன்மம் அப்படிங்கிறது உண்டு, உபஜே உற்பத்தி உண்டு மாயைக்கு. பிரம்ம உபஜேனா, பிரம்மத்துக்கு ஜன்மம் அப்படிங்கிறது கிடையாது. மாயா மரே பிரம்ம மரேனா. மாயை அப்படிங்கிறதுக்கு மரணம் உண்டு, பிரம்மத்துக்கு மரணம் கிடையாது.
மாயா தரே பிரம்ம தரேனா தாரணேசி. நம்மளுடைய தாரணையில மாயையை தரிச்சு அனுபவிக்க நம்மளால முடியும். அதே தாரணையில பிரம்மத்தை தாரணை பண்ணி வைப்போம், பிரம்மத்தை கொஞ்சம் பிடிச்சு வைப்போம் அப்படின்னாக்கா நம்ம தாரணையில, அதாவது நம்மளுடைய கவனத்துக்கு, அதாவது நம்மளுடைய மேதா விலாசத்துக்கு பிரம்மத்தை நம்மளை பிடிச்சு வைக்க முடியாது. மாயையை நம்ம மேதா விலாசத்தினால நன்னாவே பிடிச்சு வச்சுக்க முடியும். மாயா ஃபுட்டே பிரம்ம ஃபுட்டேனா. ஃபுட்டே அப்படிங்கிறது வடிக்கிறது. மாயை வடிச்சு போயிடும், ஒரு நாளைக்கு இல்லாம வடிச்சு போயிடும். பிரம்மம் ஒரு நாளும் வடிச்சு போகாது. மாயா துட்டே பிரம்ம துட்டேனா. மாயை அப்படிங்கிறது ரெண்டா உடைஞ்சு விழக்கூடிய விஷயம். அதாவது இதெல்லாம் நாசத்துக்கு உட்பட்ட விஷயம் அப்படிங்கிறது அர்த்தம். பிரம்ம துட்டேனா, பிரம்மத்தை யாரும் கண்டம் பண்ணவே முடியாது. மாயா விட்டே பிரம்ம விட்டேனா அவிநாசதே. பிரம்மம் எப்பேற்பட்ட நாசமும் அடையாம இருக்கும். பிரம்ம விட்டேனா மாயா விட்டே. மாயை அப்படிங்கிறது நாசம் அடையும். பிரம்மம் அவிநாசியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மாயா விகாரி பிரம்ம நிர்விகாரி. மாயை பலவிதமான விகாரங்கள் நடக்கக்கூடியதுதான் மாயையே. பிரம்மம் அப்படிங்கிறதுல எப்பேற்பட்ட விகாரமும் கிடையாது, எப்பேற்பட்ட மாற்றமும் கிடையாது, எப்பவுமே அதே மாதிரி தான் இருக்கும். மாயா சர்வகரி. மாயா பிரம்ம காஹீச்சனகரி. அருமையா சொல்றார். மாயையை பார்த்ததுன்னா எல்லா காரியங்களும் இங்கதான் நடக்கிறது. என்னென்னலாமோ உருட்டி பரட்டி நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் இந்த மாயாலோகத்துல தான் நடக்கிறது. ஆனால் எல்லாமே அசாஸ்வதமானது. மாயா சர்வகரி. மாயை அப்படிங்கிறது என்னென்னலாமோ பண்ணும், எல்லாத்தையும் பண்ணிடும். உண்மையா பார்த்ததுன்னா பிரம்ம காஹீச்ச நகரி. பிரம்மம் அப்படிங்கிறது எதுவுமே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆனந்த ரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மம் எதை பண்ணி ஆனந்தத்தை பெறணும், எதை பண்ணி ஆனந்தத்தை பெற வேண்டாம் அப்படிங்கிற நிலைமை இருக்கும்பொழுது எதையும் பண்ண வேண்டாமே, தேமேன்னு இருக்க வேண்டிதானே. பிரம்மம் தேமேன்னு இருக்கும். மாயா நானா ரூபே தரி பிரம்மத்தே அரூப. மாயை அப்படிங்கிறது விதவிதமான ரூபங்கள்ல காட்சி அளிக்கிறது தான் மாயை. பிரம்மம் ரூபமே இல்லாம இருக்கக்கூடியது பிரம்மம். மாயா பஞ்சபூதிக அநேக. மாயை அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள் இருக்கே, அந்த பஞ்சபூதங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்து அதனால வரக்கூடிய பெரிய விதவிதமான காம்பினேஷன்ஸா இருக்கக்கூடியதுதான் மாயை அப்படிங்கிறது. பஞ்சபூதங்களால கலந்த கட்டியாக இருக்கக்கூடிய மாயை அப்பப்போ மாறிண்டே வேற இருக்கு. எத்தனைதான் மாறினாலும் இந்த பஞ்சபூதங்களுடைய விளையாட்டு தான் இந்த மாயை. இந்த விளையாட்டுல இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது, இப்ப இருக்கிற மாதிரி அப்புறம் இருக்காது. ஆனா பிரம்மத்தே சாஸ்வத ஏக. பிரம்மம் அப்படிங்கிறது அன்றும் என்றும் என்றும் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்க போறது, சாஸ்வதமாக இருக்கும். பிரம்மத்துக்கு இந்த பஞ்சபூதங்கள்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. பிரம்மம் வரத்துக்காக மாயை மாத்திரம் தானே சிருஷ்டிக்கப்பட்டது பஞ்சபூதங்கள்னால. பிரம்மத்தை சிருஷ்டிக்கப்பட பிரம்மம் அப்படிங்கிறது சிருஷ்டிக்கு உட்பட்டது இல்லவே இல்லையே. பிரம்ம ஏக, அது ஏக, ஒன்னே ஒண்ணுதான். பிரம்மங்கிறது ஒரே தத்துவம் தான். மாயா பிரம்மாச்சா விவேக விவேகி ஜானதி. இப்படி மாயை எது பிரம்மம் எது அப்படிங்கிற விஷயங்களை, அப்படிங்கிற விவேகத்தை விவேகிகளே தெரிஞ்சவர்கள். மாயா லஹான பிரம்ம தோர. மாயை அப்படிங்கிறது சிறிசு, பிரம்மம் அப்படிங்கிறது பெரிசு. மாயா அசார பிரம்மசார. மாயை அப்படிங்கிறது அசாரம், பிரம்மம் அப்படிங்கிறது சாரம் மாத்திரமே. மாயா அர்த்திபார பிரம்மாசி நாஹி. மாயை அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறது மாயா அர்த்திபார பிரம்மாசி நாஹி.
மாயை அப்படிங்கிறது பரிமிதமானதுன்னு ஏற்கனவே சொன்னோம். அதனால மாயைக்கு முன்னு உண்டு, மாயைக்கு பின்னு உண்டு அப்படின்னு சொல்லலாம். மாயா அர்த்தி பார, மாயை அப்படிங்கிற ஒரு உபாதி தான் அப்படிங்கிறது சொன்னதுனால இங்க மாயை இருக்கு, மாயைக்கு முன்னாடி இப்படி ஒன்று இருந்தது, மாயைக்கு அப்புறம் இப்படி இருக்க போறதுன்னு சொல்லலாம். ஆனா பிரம்மத்து விஷயத்தை அப்படி சொல்ல முடியாது. எப்பவுமே எங்குமே இருக்கக்கூடியது. சகல மாயா விஸ்தாரலி, மாயை அப்படிங்கிறது எல்லா இடத்தையும் விஸ்தாரமாக விஸ்தரிச்சு இருக்கக்கூடியது மாயை. பிரம்மஸ்திதி ஆச்சாதனி, அது என்ன பண்றது, எல்லா இடத்துலையும் விஸ்தாரமா இருந்து பிரம்மத்தை அப்படியே மறைச்சு வைக்கிறது மாயை. பரி தே நிவிடூன கேத்தனி சாதுஜனி. ஆனா அந்த பிரம்மத்தை மாயை மறைச்சு வச்சிருக்கே தவிர தெள்ள தெளிவாக அதை தேடி எடுத்துடுவா சாது ஜனங்கள். கோண்டாள சாண்டுனி நீரகேயிஜி, ஒரு பெரிய தடாகம் முழுக்க நிறைய தீர்த்தம் இருக்கு. ஆனா அந்த தீர்த்தத்துக்கு மேல பாசி பிடிச்சிருக்கு. அப்போ கோண்டாள சாண்டூனி, அப்பேற்பட்ட பாசிய நகத்தினோமானால் நகத்தினதும் உடனே நம்மளுக்கு அது இருக்கக்கூடிய தீர்த்தம் தெரியும் இல்லையா? அது மாதிரி இந்த சிருஷ்டியில, இந்த பிரபஞ்சத்துல மாயையாக இருக்கக்கூடிய பாசிய கோண்டாள சாண்டுனி, மாயையாக இருக்கக்கூடிய பாசிய நகர்த்தி பிரம்மமாக இருக்கக்கூடிய நீர் எடுத்துப்பா. யாரு? சந்துக்களும் சாதுஜனக்களும் ஞானிக்களும். நீர சாண்டுனி க்ஷீர சேவிஜே, அது மாதிரி பாலையும் தண்ணீரையும் கலந்து கொடுத்ததுன்னா தண்ணீரை நகர்த்தி அதுலேருந்து பாலை மாத்திரம் அவளுக்கு எடுக்க தெரியும். மாயா சாண்டுனி அனுபவிஜே பிரம்மதேசே. அது மாதிரி ரொம்ப அருமையான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றாரு இங்க. சத்குருநாத்தாலோ சாதுவோ சந்துக்களோ ரிஷிக்களோ எல்லாரையும் அவளையும் இதே லோகத்தை தானே பார்க்கிறோம். சத்குருநாத்தாளுக்கு வேற ஏதோ லோகத்தையா போய் பார்க்க வேண்டிய தேவை? சாதுக்களை வேற ஏதையோ லோகத்திலேயா போய் தரிசனம் பண்ண வேண்டிய தேவை இல்லையே. இதே லோகத்துல எங்க நானும் நீயும் வாழ்ந்துட்டு இருக்கோமோ அங்கதானே அவளையும் வளையவரா, அங்கதானே அவளும் அவதாரம் பண்றா இல்லையா? அப்போ இதே லோகத்துல இருந்துட்டே இருக்கா. ஆனா இங்க இருந்துட்டே இருக்கும் பொழுது தடாகத்தில் இருக்கிற பாசியை நகர்த்தி அதேந்து இருக்கக்கூடிய நல்ல தீர்த்தத்தை எப்படி நம்மளுக்கு சேவிக்க தெரியுமோ அது மாதிரி இதே தடாகமாக இருக்கக்கூடிய சம்சாரத்தை இருந்துட்டே மாயையாக இருக்கக்கூடிய பாசியை நகர்த்தி பிரம்மத்தை அனுபவிச்சுட்டு இருப்பார்கள். சம்சாரமாகக்கூடிய பாலும் க்ஷீரமும் பாலும் கலந்து கட்டியாக இருக்கக்கூடிய இப்பேற்பட்ட இடத்துல மாயையாக இருக்கக்கூடிய நீரை நகர்த்தி சுத்தமாக பாலா இருக்கக்கூடிய பிரம்மத்தை எப்பவுமே அனுபவிச்சுட்டு இருப்பார்கள். அதனால பிரம்மத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எங்கேயோ போய் அனுபவிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. பிரம்மத்தை அனுபவிக்கிறதுக்கு ஏதோ வேற ஏதோ காலம் இருக்குங்கிறது தேவையில்லை. பிரம்மத்தை இன்னார்தான் அனுபவிக்கணும், இன்னார் அனுபவிக்க முடியாது கூடாது அப்படிங்கிறது இல்லை. இதை காண்பிச்சு தரத்துக்காக தான் சத்குருநாத்தாலும் சாதுக்களும் இருக்கா. அதை அனுபவிக்கிறதுக்கு சத்குருநாத்தால் கூட சத்சங்கத்துல இருந்தா போறோம். இருந்தோமானால் இதே லோகத்துல இதே நாமா யார் இருக்கோமோ அதே వ్యక్తిயா இருக்கும் பொழுதே பிரம்மஜானத்தை அவர் போட்டி பிரம்மஜானிகளாக நாமும் ஆகி இந்த லோகத்துல அப்புறம் பிராரப்தவசேன என்ன வாழ்க்கைய வாழணுமோ அதை வாழ்ந்துண்டு பிராரப்தம் இருக்கிறது வரையிலும் இந்த சரீரம் கூட இருந்துட்டு அப்புறம் சரீரை களைஞ்சுடுவோம். அது வரையிலும் இங்க வாழ்ந்துட்டே இருக்கும் பொழுதே அந்த மாயையாக இருக்கக்கூடிய பாசியை நகர்த்தி பிரம்மத்தை இங்கே அனுபவிக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த விஷயத்தை சமர்த்த ராமதாசர் சொல்றார். மேல நாளைக்கு சேவிப்போம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண